ஹாய் காய்ஸ், வெல்கம் டு VDG ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டெட் ரெயில்ஸ். நம்ம ரோப்ளாக்ஸில் டெட் ரெயில்ஸ் அப்படின்ற கேம் விளையாடி இருப்போம். ஆனால் அந்த கேமுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் கைஸ், அந்த கேமோட ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கேமோட ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம டீட்டெயிலிங்கோட இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போயே ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க டெட் ரெயில் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 1899 அப்போ என்னாச்சு அப்படின்னா நிக்கோலா டெஸ்லா அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. இது எங்க நடந்துச்சுன்னா அமெரிக்கால. ஸோ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபீவர் சொல்லிட்டு ஒரு ஃபீவர் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. எல்லோ ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம கண்ணு எல்லோ ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்பவும் அந்த ஃபீவரில் சஃபர் பண்ணி டெத் ஆகும். ஸோ நிக்கோலா டெஸ்லா இந்த ஃபீவர் இப்படியே பரவிட்டு இருந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த ஃபீவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு மெடிசன் உருவாக்குறாரு. அந்த மெடிசனை உருவாக்க அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த மெடிசனை யார் மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு. அப்போதான் எல்லோ ஃபீவர் இருக்கிற ஒரு பேஷண்ட் தான் பார்த்தாரு. அவர் உடனே என்ன யோசிச்சார்னா, ஓகே நம்ம தான் இந்த மெடிசன் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அந்த பேஷண்ட் மேலே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் மேலே யூஸ் பண்ணுறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்து இருந்தது. அதாவது அவர் எந்த பேஷண்ட் மேலே அந்த ஊசியை செலுத்தினாரோ அந்த பேஷண்ட் திடீர்னு ஜாம்பி ஆயிட்டாரு. அவர் ஜாம்பி ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற மற்ற மனுஷங்களையும் கடிச்சு எல்லாரையும் ஜாம்பியாக்க ஆரம்பிச்சாரு. அப்புறமா தான் நிக்கோலா டெஸ்லாக்கு புரிஞ்சது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அவர் எல்லோ ஃபீவரை கியூர் பண்ணுறன்ற பேரில் ஒரு ஜாம்பி வைரஸே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இதை தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் ஒரு எல்லோ ஃபீவருக்கு ஒரு கியூர் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஜாம்பி வைரஸை உருவாக்கிட்டாரு. அப்புறமா என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா அந்த ஊர் முழுக்க ஜாம்பி வைரஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ நிக்கோலா டெஸ்லா வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னன்னா, அவர் கூட இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைரஸ் கண்டிப்பாக எப்படியோ இந்த நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக பரவிடும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து என் மூளை இருக்குது பாருங்கள், நான் உயிரோடு இருக்கும்போதே என் மூளையை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா என் கூட இருக்கிற நீங்களும் ஜாம்பி ஆகிடுவீங்க. அதனால் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யாராவது ஒருத்தவங்கள 2 பேர் இந்த வைரஸில் சர்வைவ் பண்ணானா ஃப்யூச்சரில் அவன் வந்து என்னை திரும்ப உயிரோட வர வைப்பான். அவன் அப்படி சர்வைவ் பண்ணி என்னை உயிரோட வர வச்சானா இந்த ஜாம்பி வைரஸ்க்கு நானே ஒரு கியூரை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா டெஸ்லா சொல்கிறாரு. அதை கேட்ட அவங்க கூட இருக்கிற சயின்டிஸ்ட்டும் கரெக்டு தான், நிக்கோலா டெஸ்லா சொல்றது கரெக்டு தான், எப்படி இருந்தாலும் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிக்கோலா டெஸ்லா மண்டையில் இருக்கிற மூளையை அவர் உயிரோட இருக்கும்போதே ஆப்ரேஷன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நிக்கோலா டெஸ்லா நினைச்ச மாதிரியே அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சுது. ஏன் நிக்கோலா டெஸ்லா கூட சயின்டிஸ்ட் இருந்தாங்களே அவங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. ஓகே கைஸ், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வில்லேஜ், அதாவது ஊர் எல்லாரும் பரவிடுச்சு. அதான் நம்ம இந்த கேம் ஆடும்போது வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் இருப்பாங்க, அது ஊர் மக்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங். ஸோ ஸ்டெர்லிங்கில் மட்டும் நீங்கள் ஒன்று பார்த்துருக்கலாம். அதாவது ஸ்டெர்லிங்களுக்கு 4-5 வீடு இருக்கும், பட் அங்கே மக்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க முன்னாடியே அந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னா மெக்சிகோன்ற கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் தான் வைரஸ் இருக்கே தவிர பக்கத்தில் இருக்கிற மெக்சிகோவில் வைரஸ் இல்லை. அதனால ஸ்டெர்லிங்கில் இருக்க மக்கள் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மெக்சிகோவுக்கு ஓடி போயிட்டாங்க. அதேமாரி ஸ்டெர்லிங் பின்னாடி ஒரு கேவ் இருந்திருக்கும். அந்த கேவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் இருந்திருக்கும் மண்டையில் ஹேட்டோட. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேவில் வேலை செஞ்சுட்டு இருந்த மைனர்ஸ். அவங்களால வெளியே வர முடியாத காரணத்தினால அவங்ககிட்டயே அந்த வைரஸ் பரவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஜாம்பியை ஸ்கெலிட்டன் ஆகிருப்பாங்க. பட் என்னதான் எல்லா இடத்துலையும் வைரஸ் பரவி இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் பரவவே இல்லை. அதுதான் ஃபோர்ட் கான்ஸ்டியூஷன். இந்த இடம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து கேப்டன் பிரெஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்மி சோல்ஜர் இருந்தார். அவர்கிட்ட யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வைரஸ் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கிற எல்லா ஜாம்பியும் போய் சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஆனால் கேப்டன் பிரெஸ்காட் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜாம்பியை ஃபைட் பண்ண போய் ஜாம்பி நம்மளை அட்டாக் பண்ணி நம்மளும் ஜாம்பி ஆயிடுவோமான்னு சொல்லி பயந்துட்டாரு. ஸோ இதை கேட்ட உடனே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு சமக்கம் வந்துருச்சு. நீ ஒரு ஆர்மி மேன், உன்னால் ஃபைட் பண்ண கூட பயப்படுறியா அப்படின்னு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கேப்டன் பிரெஸ்காட் மேலே $150 ஃபைன் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஃபோர்ட் கான்ஸ்டியூஷனில் போயிட்டு கேப்டன் பிரெஸ்காட்டை விற்றீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்குது. பட் மற்ற யாரையும் விற்றீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்வேர்ட்ஸில் வரலாம். அதாவது கேப்டன் பிரெஸ்காட் வந்து நான் போய் ஜாம்பிஸை ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நாளாக ஜாம்பி வைரஸ் ரொம்ப பரவி
ஃபோர்ட் கான்ஸ்டியூஷன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா கேப்டன் பிரெஸ்காட் என்ன பண்ணாருன்னா நம்ம உயிரை காப்பாத்தினு சொல்லிட்டு ஃபோர்ட் கான்ஸ்டியூஷனை சுற்றி இருக்கிற ஜாம்பிஸை மட்டும் கில் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் நாளாக 2 நாளாக ஒரு சண்டை போட்டுமே அந்த ஜாம்பிஸோட அலை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகி அந்த ஜாம்பி வைரஸ் கேப்டன் பிரெஸ்காட்டையும் அட்டாக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா அவரும் ஜாம்பி ஆயிட்டாரு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஃபோர்ட் கான்ஸ்டியூஷன் போகும்போது அங்கே வந்து இருக்கிற ஜாம்பிஸ் மிலிட்ரி மேன் மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி மேன் தான். அதுலேயுமே நீங்கள் கேப்டன் பிரெஸ்காட்டை விற்றீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். ஓகே கைஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது. அதாவது யாரெல்லாம் இந்த ஜாம்பி வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணியிருக்கீங்களோ உடனே அமெரிக்கா விட்டு நீங்கள் எல்லாருமே மெக்சிகோக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதனால தான் கேம் ஆடுற நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரெயின் பிடிச்சி அமெரிக்காலேருந்து தப்பிச்சு 80,000 மீட்டர்ஸ், அதாவது 80 கிலோமீட்டர்ஸ் அமெரிக்காலேருந்து நம்ம மெக்சிகோவுக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா மெக்சிகோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ்க்கான கியூர் இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லாக்கு கொஞ்சம் வந்துடலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து மெக்சிகோக்கு போனால் கேம் முடியுது, ஏன்னா அங்கே கியூர் இருக்குது. அதான் இந்த கேமோட கான்செப்ட். இப்போ நம்ம நிக்கோலா டெஸ்லாக்கு வரலாம். நிக்கோலா டெஸ்லா சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, யாராவது இந்த வைரஸில் சர்வைவ் ஆகிருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னை திரும்ப உயிரோடு வர வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. அதேமாரி நம்மளும் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ஜார் எடுத்து ஸோ வேர்வல்ஃபோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லாவை உயிரோட வர வைப்போம். பட் நீங்கள் வந்து யோசிச்சுக்கலாம், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் உயிரோட வந்தேன்னா ஜாம்பி வைரஸ்க்கான கியூர் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினை வந்து ப்ரிசர்வ் பண்ண வச்சாரு. ஆனால் நம்ம உயிரோட கொண்டு வரும்போது கடைசியில் நம்ம எஸ்கேப் ஆகும்போது அவர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்திருப்பாரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவரை ஒரு மனுஷனாக உயிரோட கொண்டு வரல, அவரை ஒரு மிருகமாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம ஹியூமன் பாடி வைக்காம வேர்வல்ஃப் பாடி வச்சனால நிக்கோலா டெஸ்லாவால ஒரு ஹியூமன் மாதிரி யோசிக்க முடியல. அதாவது அவர் கிட்டத்தட்ட ஒரு மிருகமா மாறிட்டாரு. வேர்வல்ஃபோட ரொம்ப பவர்ஃபுல்லா, ஏன் இந்த கேம்லயே ஒரு பவர்ஃபுல் வில்லனா நிக்கோலா டெஸ்லா வர ஆரம்பிச்சாரு. நம்ம எப்படி சொல்லி அவரை ரிவைவ் பண்றோம்னா இவர் கண்டிப்பா நம்மளை காப்பாத்திடுவாரு இந்த ஜாம்பி வைரஸ்ல இருந்து அப்படின்னு நினைச்சு ரிவைவ் பண்ணா கடைசியில அவர் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வில்லனா வந்துருவாரு. அதுக்கு காரணம் அவர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்வல்ஃபாக இருக்கனால அவரால் ஒரு மனுஷன் மாதிரி சிந்திக்க முடியல, ஒரு மனுஷனை செயல் பண்ண முடியல, அவரே ஒரு அசல் மிருகமாக மாறிடுறாரு. ஸோ கைஸ், இதுதான் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டெட் ரைல்ஸ். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஆரம்பிக்குது, இப்படி தான் முடியுது. அதாவது அமெரிக்காவில் வைரஸ் வந்து மெக்சிகோவில் கியூர் இருக்கு, நம்ம அமெரிக்காலேருந்து மெக்சிகோக்கு போகிற ஜேர்னி தான் டெட் ரைல்ஸ். போகிற வழியில் நிறைய ஜாம்பிஸ் பார்க்குறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லாவோட இன்வென்ஷனால வந்த ஒரு சாபம் மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம நிக்கோலா டெஸ்லாவையும் உருவாக்குறோம். கடைசியில் அவரே நம்மளை அட்டாக் பண்ண வராரு. அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு இந்த கேமை முடிக்கிறோன்றதான் இந்த கேமோட ஸ்டோரி. ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் விடிஜி ஸ்டோரிஸ். பாய் கைஸ்.